இப்போ மந்திரங்கள் இருக்கே, அதை ஏன் எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறாங்க. மந்திர சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஒரு மந்திரம் சித்தியாகணும்னா அந்த மந்திரத்தின் மேலே பக்தி வரணும், அதை சொல்லிக் கொடுத்த குரு மேலே பக்தி வரணும், அதை அனுஷ்டிக்க வேண்டிய ஆச்சாரங்களை கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அந்த தெய்வம் அருள் செய்யும். அப்படி இல்லாமல் ஒரு மந்திரத்தை சும்மா காதில் விட்டு கேட்டுட்டு இஷ்டப்படி ஜெபிச்சா என்ன ஆகுறது? ஒரு விடலை பயிட்ட போய் ஒரு வேத மந்திரத்தை இப்படியோ அவன் விட்டு கேட்டு காதில் வாங்கிட்டு அவன் போய் டப்பாங்குத்து பாடிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறான்னு வச்சுக்குவான். அந்த மந்திர தேவதை என்ன நினைக்கும்? இதை எவன் சத்தமாக சொன்னான், அவனை போடணும் இப்போ அப்படின்னு அந்த தேவதை கோவிக்குமா இல்லையா? அப்போது ஒரு மந்திரத்தினுடைய தகுதி அறியாமல் அதை இஷ்டப்படி ஜெபிக்கிறவனுக்கு அது உபதேசம் செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட தேவதையினுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம். ஜெபிக்கிறவனுக்கும் கோபம் வரும், கோபத்தினால் தண்டனை வரும், அதை சொல்லிக் கொடுத்துக்கிறவனுக்கும் வரும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க? தகுதி பார்த்தாங்க. பகவத்கீதையினுடைய கடைசியில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்? ஒரு வருஷமாவது குரு சேவை செய்யாதவனுக்கு இதை சொல்லித்தராத அர்ஜுனா என்று சரணாகதி ரகசியத்தை சொல்கிறான். அவனுக்கு தகுதி இருக்கா, இதை பக்தியாக வச்சுப்பானா என்று செக் பண்ணி தான் சொல்லணும். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு தருதலைத்தனமாக அலைவான். சினிமா பாட்டுக்கும் மந்திரத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் அது.